மதுரையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மூலிகை ஹல்வா பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. புது மாப்பிள்ளைகளுக்கு நல்லது, ரொம்ப அணுக்கள் அதிகரிக்கும். அதுபோக சரக்கு நிறைய சாப்பிட்றவங்களாம் சாப்பிட சொல்லுங்க. ஆல்கஹால், கல்லீரல் உள்ள ஆல்கஹால் ஒதுங்கி நிற்கும். அதனாலதான் கல்லீரல் பாதிக்கிறது. கல்லீரல் உள்ள இதுகள்லாம் கிளீன் பண்ணிடும். அதுபோல சும்மா யாருனாலும் சாப்பிடலாம். கல்லீரல் தேவையில்லாத செமிக்காது கொள்ளாது எல்லாமே இதில் போயிடும். 5 விதமான மூலிகை சார்ந்த சாப்பாடு, மூலிகையிலே விதவிதமான சூப்பு, வாழைப்பூ, வடன்னு மக்களுக்கு சத்தான உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலே இங்கே வெளியூர்லேருந்துலாம் மக்கள் டெய்லியும் கூட்டமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தை அளவு கர்ப்பப்பையில் நீர் கட்டின்னு இருக்கும், அது சரியாயிடும். ஆஸ்மா, இழப்பு, கேன்சரு இந்த மாதிரி பாக்குறதுக்கு போட்டு பழகிறவங்களாம் வாயில போட்டு தின்னுக்கலாம். துவர்ப்பா இருக்கும். இழப்பு, கேன்சரு, வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, நுரையீரல் புண்ணு இதெல்லாம் நல்லது. மதுரையில் இவரை மூலிகை பாண்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுவாங்க. மதுரை ரேஸ்கோர்ஸ் வாசலில் தான் காலையில் 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் கடை வச்சிருக்காரு. அந்த சைடு போனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டாட்டா.